ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பூரி குருமா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். இது எண்ணெய் காஞ்சோடனே ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். நாங்கள் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா பொரிஞ்சோடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது கூடவே உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் குருமாவுக்கு தேவையான உப்பு ஃபுல் உப்பையுமே இதிலே போட்டுட்டோம். இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகா தேவையான அளவு, உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு தக்காளி மீடியம் சைஸில். இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், பூண்டு ஒரு 10 பல் போல் பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். நாங்கள் கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் போட்டோம், அதை வீடியோ எடுக்க மறந்துட்டோம், அதை எடுத்துக்கிட்டோம். இப்போ கடலை மாவு எங்கிட்ட இல்லாதனால நாங்கள் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிட்டோம். இது கூட பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம், வேக வச்சுட்டோம். இது நல்லா கொதிக்குது. இப்போது ஒரு பாத்திரத்தில் கொத்தமல்லி போட்டு இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம பூரி குருமா ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணுற ஹரிணி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.